அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தி மத்தேயு 15ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 21 28. அன்பர்களே, கானானிய பெண் தன் மகள் பேய் தொல்லையால் துன்பப்படுவதைக் கண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று மன்றாடுகின்றார். இயேசு அவளுக்கு உடனடியாக பதில் அளிக்கவில்லை. சீடர்களும் அவளை தள்ளிவிட முயல்கின்றார்கள். ஆனாலும் அந்த பெண் மனம் தளரவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார். இறுதியில் இயேசு அவளுடைய விசுவாசத்தை பாராட்டி, பெண்ணே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பியபடி உனக்கு ஆகட்டும் என்று கூறுகின்றார். அந்த நேரமே அவளுடைய மகள் குணமடைகின்றார். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மையை கற்றுத் தருகின்றது. இறைவன் நம்முடைய ஜெபத்துக்கு உடனடியாக பதில் அளிக்காதது அவர் நம்மை கைவிட்டார் என்பது பொருள் அல்ல. சில நேரங்களில் நமது ஜெபத்திற்கு பதில் தாமதமாகலாம், கதவுகள் மூடப்பட்டது போல் தோன்றலாம். ஆனால் நாம் கைவிடாமல் விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அந்த பெண்ணை போல, ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பம் இருந்தாலும் உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். உங்கள் கண்ணீரையும் உங்கள் வலியையும் ஆண்டவர் காண்கின்றார். விடா நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இறுதியில் இறைவனின் இரக்கத்தை அனுபவிப்பீர்கள் என்பதை நம்புங்கள். ஜெபம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, கானானிய பெண்ணை போல விடாமுயற்சியுடன் உம்மை தொடர்ந்து விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஜெபங்களுக்கு உடனடி பதில் கிடைக்காத நேரங்களிலும் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைக்க அருள் தாரும். எங்கள் குடும்பங்களையும் நோயாளிகளையும் துன்பப்படுவரையும் உமது இரக்கத்தால் தொட்டு குணப்படுத்தும் இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்பர்களே, ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று தொடர்ந்து விசுவாசத்தில் நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.